அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள நண்பர்களே, இன்று மே 5ஆம் தினம் வணிகர் தினமாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வணிகர் தினத்தை வணிகர் மேம்பாட்டு ஒரு அறமாக, வணிகர் மேம்பாட்டு ஒரு உரிமையாக, வணிகர்கள் அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பும் தினமாக இந்த வணிகர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. வணிகம் குறித்து இஸ்லாம் அல் குர்ஆனிலே 9 இடங்களிலே பேசுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தமது வாழ்க்கையில் ஒரு வியாபாரியாக, ஒரு வணிகராக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மக்காவில் இருந்த பொழுது, மக்காவை தாண்டி வெளிநாடுகளுக்கு கூட, சிரியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த தேசத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் நிமித்தமாக பயணம் செய்திருக்கிறார்கள். யமன் தேசத்திற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் நிமித்தமாக பயணம் செய்திருக்கிறார்கள். இப்படி எல்லை தாண்டி வெளிநாடுகளுக்கு கூட 6 முறை பயணமாக, வியாபாரம் நிமித்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ வணிகத்திற்கு அது எல்கை கிடையாது. கடல் தாண்டியும் வணிகம் செய்யலாம், எல்லை தாண்டியும் வணிகம் செய்யலாம். உள்ளூரிலிருந்து உலகம் வரைக்கும் வணிகம் என்பது நிறைந்து இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட அந்த அழகிய வணிகத்தை இஸ்லாம் சில சட்ட திட்டங்களை வரையறுத்து ஒரு அழகான ஒரு வணிகத்தை இஸ்லாம் கட்டமைக்கிறது. வணிகத்திற்கென்று சில சட்ட விதிகளை வைத்திருக்கிறது. அல் குர்ஆனிலே 25 நபிமார்களுடைய சரித்திரங்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் பேசுகின்றான். அதிலே ஒரு சரித்திரம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மதியன் என்ற அந்த மக்களுக்கு, அந்த ஊர் மக்களுக்கு அவர் நபியாக அனுப்பப்படுகிறார். ஏன் நபியாக இவர் அனுப்பப்பட்டார் என்று சொன்னால், அந்த மதியனை சேர்ந்த அந்த மக்கள் வணிகர்களாக திகழ்ந்தார்கள், வியாபாரிகளாக திகழ்ந்தார்கள். அவர்கள் வியாபாரத்திலே மோசடி செய்தார்கள். எப்படிப்பட்ட மோசடி என்று சொன்னால், அவர்கள் அளவையில, நிறுவையில அளந்து கொடுக்கும் பொழுதும், நிறுத்து கொடுக்கும் போதும் அவர்கள் நிறுவையில், அளவையில் அவர்கள் மோசடி செய்தார்கள். எனவே அந்த மோசடி இஸ்லாத்தில் கூடாது, இஸ்லாத்திற்கு முன்னாலும் கூடாது. எனவே வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும், அளவையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நிறுவையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக, வழிகாட்டுவதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு நபியை, ஒரு இறை தூதரை, ஷுஐப் என்ற அந்த நபியை மதியன் வாசிகளுக்கு இறைவன் அனுப்பி வைத்த அந்த வரலாற்று தகவல்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அப்போ ஒரு நபியே வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி அனுப்பி வைத்தான் என்று சொன்னால், இஸ்லாத்திலே வியாபாரத்திற்கென்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. வியாபாரத்தை எப்படியும் செய்ய முடியாது, வியாபாரத்தில் எப்படியும் ஈடுபட முடியாது. அப்போ வியாபாரத்தை பொறுத்த அளவில் இஸ்லாம் சில அளவுகோலை வைத்திருக்கிறது. இந்த உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த உலகம் என்பது பொருட்களால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் என்பது கொடுக்கல் வாங்கலால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கொடுக்கல் வாங்கல் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இயங்கவே இயங்காது. உழைப்பு, அந்த வருமானத்தை ஈட்டக்கூடிய அந்த வழிகளை
நாம் 4 விதங்களிலே பார்க்கலாம். ஒன்று உடல் உழைப்பு. உடல் உழைப்பின் மூலமாக ஒரு மனிதர் அவர் வருமானத்தை ஈட்டிக்கொண்டு தமது தேவைகளையும் தமது குடும்பத்தினருடைய தேவைகளையும் அவர் நிறைவேற்றி விடுகிறார். இரண்டாவது உத்தியோகம். ஒருவர் நல்ல படித்து நல்ல நிலையில, நல்ல பதவியில, நல்ல உத்தியோகத்தில் இருந்து அவர் அதன் மூலமாக தமது வருமானத்தை ஈட்டுகிறார். அதன் மூலமாக தமது தேவைகளை நிறைவேற்றுகிறார், தமது குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார். அப்போ உத்தியோகத்தின் மூலமாக வருமானத்தை ஈட்ட முடிகிறது. மூன்றாவதாக தொழில், கைத்தொழில் அல்லது தெரிந்த தொழில். இப்படி தெரிந்த தொழிலில் ஈடுபட்டு வருமானத்தை ஈட்டுவது இது ஒரு வகையாக இருக்கிறது. நான்காவது வணிகம், வியாபாரம். அப்போ வணிகத்தில் ஈடுபட்டு வியாபாரத்தில் ஈடுபட்டு அதன் மூலமாக வருவாயை ஈட்டுவது, வருமானத்தை பெருக்குவது, தமது தேவைகளை நிறைவேற்றுவது, தமது குடும்பத்தினர்களுடைய தேவையை நிறைவேற்றுவது. இப்படி வருமானம் ஈட்டும் வழிகள், இந்த 4 வழிகள் இருக்கிறது. அதிலே ஒரு வழி வணிகம். அப்போ வணிகத்தில் கூட பிரதான நோக்கம் என்பது சம்பாத்தியமாக இருக்கக்கூடாது. வருமானத்தை ஈட்டலாம், அதன் மூலமாக வருமானம் ஒன்றுதான் குறிக்கோள் என்ற அடிப்படையில் வணிகத்தில் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. அப்போ வணிகத்தில் கூட இஸ்லாம் அறநெறிமுறைகளை வகுத்து கொடுக்கிறது, ஒழுக்க விழுமியங்களை வகுத்து கொடுக்கிறது, சட்ட திட்டங்களை வகுத்து கொடுக்கிறது. எண்ணிமிக்கவர்களை சிந்தித்து பாருங்கள். வியாபாரத்தை பொறுத்த அளவில், வணிகத்தை பொறுத்த அளவில் ஒரு வியாபாரிடம் இருக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, ஒன்று நேர்மை இருக்க வேண்டும். வணிகத்தில் ஈடுபடக்கூடிய வணிகனிடம் நேர்மை இருக்க வேண்டும். இரண்டாவது நாணயம் இருக்க வேண்டும். மூன்றாவது நம்பிக்கை இருக்க வேண்டும். நான்காவது வாய்மை இருக்க வேண்டும். ஐந்தாவது தூய்மை இருக்க வேண்டும். அப்போ வணிகத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு வியாபாரிடம் அடிப்படையான இந்த 5 அம்சங்கள் அவர் வியாபாரத்தில் பேண வேண்டும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நம்பிக்கை நாணயத்துடன் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு வியாபாரி, ஒரு உண்மையான வியாபாரி, ஒரு உண்மை பேசக்கூடிய அந்த வியாபாரி அவர் எப்படி இருப்பார், அவருடைய அந்தஸ்து என்ன அப்படின்னா, அவர் நபிமார்களுடன் இருப்பார், அவர் வாய்மையாளர்களுடன் இருப்பார், அவர் தியாகிகளுடன் இருப்பார். அப்போ ஒரு வியாபாரி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், வாய்மையாளராக இருக்க வேண்டும், நம்பிக்கை நாணயமுள்ளவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் தான் அவருக்கு இந்த அந்தஸ்து, நபிமார்களோடு இருக்கக்கூடிய அந்தஸ்து, தியாகிகளோடு இருக்கக்கூடிய அந்தஸ்து, வாய்மையாளர்களோடு இருக்கக்கூடிய அந்தஸ்து அவருக்கு கிடைக்கிறது. அப்ப வியாபாரத்தில் பித்தலாட்டம் கூடாது, வியாபாரத்தில் கலப்படம் கூடாது, வியாபாரத்தில் ஏமாற்று வழி கூடாது, வியாபாரத்தில் பொய் என்பது கூடாது, வியாபாரத்தில் மோசடி என்பது கூடாது. அப்ப இவற்றையெல்லாம் தவிர்த்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தை கடந்து செல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு தானிய குவியல் இருந்தது. அந்த தானிய குவியலை கடந்து செல்ல வேண்டிய அந்த சந்தர்ப்பம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த தானிய குவியலுக்குள் தமது கையை, தமது விரல்களை விட்டார்கள். அப்ப விரல்களை விடுகின்ற பொழுது அந்த தானிய குவியலினுடைய அடியிலே மறைத்து வைக்கப்பட்ட அந்த தானியத்தினுடைய ஈரப்பதம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையின் மீது பட்டது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய உரிமையாளர் யார் என்று கேட்டார்கள். அவரை அழைத்தார்கள். என்ன,
ஈரமான தானியத்தை உள்ளே மறைத்து மேலே அழகிய தானியத்தை தானிய குவியலாக நீ வைத்திருக்கிறாயே, இது என்ன என்று கேட்ட பொழுது, அல்லாஹுவின் தூதர் அவர்களே, மலைச்சாரல் பட்டுவிட்டது, எனவே அந்த தானியம் ஈரமாகிவிட்டது, எனவே அதை அடியிலே மறைத்து நல்ல தானியங்களை மேலே நான் வைத்து விட்டேன் என்று அவர் சொன்னார். அப்போ உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வியாபாரத்தில் மோசடி என்பது கூடாது, இப்படி மோசடியில் ஈடுபடுவது என்பது கூடாது, இப்படி கலப்படம் என்பது கூடாது. அப்ப மோசடி செய்பவர், வியாபாரத்தில் மோசடி செய்பவர், அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வணிகரை கண்டித்தார்கள். அப்ப வியாபாரத்தில் மோசடி என்பது கூடாது, கலப்படம் என்பது கூடாது, பொய் என்பது கூடாது, பித்தலாட்டம் என்பது கூடாது, ஏமாற்றுதல் என்பது கூடாது, பதுக்கல் என்பதும் கூடாது. விலை உயர்வுக்காக, செயற்கையான விலையை உயர்த்துவதற்காக எவன் பதுக்கிறானோ, பதுக்கி வைக்கிறானோ, அவன் பாவி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ வணிகத்தை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது? வணிகத்தை இஸ்லாம் சாதாரண ஒரு வியாபாரமாக பார்க்கவில்லை, வணிகத்தை வணக்கமாக இஸ்லாம் பார்க்கிறது. அப்ப வணிகத்தை வணக்கமாக பார்க்கக்கூடிய அந்த இஸ்லாம், வணிக தொடர்பு என்பது தனி மனித தொடர்பு அல்ல. வணிக தொடர்பு என்பது முஆமலாத், பிற மக்களோடு தொடர்புடையதுதான் வணிகம் என்பது. எனவே மக்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த வணிகத்தில் நுகர்வோருக்கு எந்த விதத்திலும் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது. எப்படிப்பட்ட ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளின் தன்மையை விலக்கி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. தமது பொருளை விற்பதற்காக, மட்டமான பொருளை விற்பதற்காக பொய் சத்தியம் செய்து, இது நல்ல பொருள் என்று பொய் சத்தியம் செய்வது கூட பாவம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்ப வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு வியாபாரி அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. வியாபாரத்தை இஸ்லாம் ஆகுமானதாக ஆக்கியிருக்கிறது. வட்டியை இஸ்லாம் தடை செய்கிறது. வியாபாரம் என்பது ஒரு 100 ரூபாய் கொடுத்து வணிகனிடம் ஒரு பொருளை, 100 ரூபாய்க்கு மதிப்பிலான ஒரு பொருளை நாம் வாங்குகிறோம். அந்த இடத்தில் இருக்கும் வரைக்கும் வியாபாரத்தை தொடரலாம் அல்லது வியாபாரத்தை முறித்து கொள்ளலாம். அந்த இடத்தை விட்டு கடந்த பிறகு வியாபாரம் முடிந்து விட்டது. இது வியாபாரம். அப்ப வியாபாரத்தில் உண்மையை பேசி, அப்ப வியாபாரத்தில் மென்மையாக நடந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படுகிறது. அப்ப வியாபாரத்தில் உண்மையை பேசாமல் மறைத்து பொய்யாக பேசி மோசடி செய்தால் அந்த வியாபாரத்தில் அபிவிருத்தி என்பது கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இது வியாபாரம். வட்டி என்பது அப்படி கிடையாது. அப்போ வட்டியை இஸ்லாம் தடை செய்கிறது. 100 ரூபாய்க்கு நாம் வாங்கணும், ஒருத்தரிடம் கடனாக வட்டிக்கு வாங்குகிறோம் என்று சொன்னால் நாம் அந்த 100 ரூபாயை கொடுப்பது கிடையாது. அந்த 100க்காக பல 100 ரூபாய்களை கொடுக்கிறோம், பல லட்சங்களை 100க்காக நாம் இழக்கிறோம். அப்ப வியாபாரம் என்பது வளர்ச்சி, வட்டி என்பது வீழ்ச்சி. வியாபாரம் என்பது உழைப்பு, வட்டி என்பது மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவது. எனவே தான் வியாபாரத்தை இஸ்லாம் ஆகுமாக்கி இருக்கிறது, வட்டியை இஸ்லாம் தடை செய்கிறது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது வணிகனை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பு என்பது வணிகர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வணிகர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும், அவர்களுக்காக வேண்டி சலுகைகளை வழங்க வேண்டும். அவர்கள் வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற பொழுது வரி என்ற பெயரில் அவர்களுக்கு சுமையை நாம் அதிகப்படுத்தினால் அந்த சுமை என்பது நுகர்வோர்கள் மீது சாய்ந்து விடுகிறது. எனவே வரி என்ற பெயரில் அரசியல்வாதிகள், அரசுகள் வரி என்ற பெயரில் வியாபாரிகளை வதைக்கக்கூடாது.
ஏனென்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த பொருளை வைத்துத்தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருட்களை உள்நாட்டில் சந்தைப்படுத்துவது, உள்நாட்டில் வணிகப்படுத்துவது, வியாபாரம் செய்வது, அப்போ உள்நாட்டையும் தாண்டி வெளிநாட்டில் சந்தைப்படுத்துவது, அப்போ வெளிநாட்டில் வணிகப்படுத்துவது, அவர்கள்தான் வணிகர்களாக இருக்கிறார்கள். அப்ப நாட்டினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்புகள் வணிகர்கள். அப்போ ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில முக்கிய பங்காற்றுபவர்கள் வணிகர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் நம் தேசத்தில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த பொருளை நம் தேசத்தை தாண்டி, கடல் தாண்டி இன்னொரு தேசத்திற்கு அவர்கள் சந்தைப்படுத்துகிறார்கள். இன்னொரு தேசத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருளையும் நமது தேசத்தில் இறக்குமதி செய்கிறார்கள். எனவே நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு வணிகர்களின் பங்கு அபரிதமானது. எனவே அந்த வணிகர்கள் தங்களுடைய வணிகத்தில் நம்பிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும், நாணயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும், நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும், வாய்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அழகிய முறையில் இப்படி நடந்து கொண்டால் அவர்களும் வளர்ச்சி அடைவார்கள், இந்த தேசமும் வளர்ச்சி அடையும், உலகமும் வளர்ச்சி அடையும். அப்போ ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தினுடைய மைய புள்ளி, வளர்ச்சியினுடைய ஆணி வேராக, மையமாக திகழ்பவர்கள் வணிகர்கள். அந்த வணிகர்கள் வளமாக வாழ வேண்டும். அந்த வணிகர்கள் வளமாக வாழ்ந்தால் நாடு வளர்ச்சி அடையும், உலகம் வளர்ச்சி பெறும். வணிகர்கள் வாழ்க, வணிகர்கள் வளர்க, வணிகர்கள் நியாயத்தை கடைபிடிக்கட்டுமாக, வியாபாரத்தில் நம்பிக்கையோடு நடந்து கொள்ளட்டுமாக, நாணயத்துடன் நடந்து கொள்ளட்டுமாக, வாய்மையாக நடந்து கொள்ளட்டுமாக. இப்படிப்பட்ட வணிகர்கள் சொர்க்கத்தில் நபிமார்களோடு இருக்கட்டுமாக, வாய்மையாளர்களுடன் இருக்கட்டுமாக, தியாகிகளுடன் இருக்கட்டுமாக. அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி